வெள்ளிக்கிழமை செமினாரை தான் மாற்றணும் கொஞ்சம் ஏண்டா சனிக்கிழமை நாங்கள் 6 முதல் தீர்மானம் பார்த்தோம்டா இப்போ நான் 7 மட்டும் அவங்க இல்லைக்கிலே தொடங்கணும் ஓகே இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மேந்திர போப்பா இந்த பாசிட்டிவ் 2 மட்டும் பார்க்க வேண்டியிருக்காங்க. அதுவும் பார்த்து முடிச்சோம்னா மேந்திர போப்பா முடிச்சா இல்லாம முடி. வெள்ளிக்கிழமை ரெஸ்டா வச்சிருந்தா எல்லாம் சினிமா கேளிவாசி வேளாங்கல் ஏழாவது கேள்வி. யமுனா நிறுவனம் ஒரு செயற்திட்ட தேர்வு செயல்முறையில் பின்வரும் செயற்திட்டங்களை கவனத்தில் கொள்கிறது. இவை ஒன்றையொன்று தவிர்க்கும் செயற்திட்டங்களாகும். எதிர்பார்க்கப்பட்ட தேறிய காசு பாய்ச்சல் பின்வருமாறு. செயற்திட்டம் X -1,50,000, செயற்திட்டம் Y 1,50,000, செயற்திட்டம் Z 1,50,000. ஆண்டு 1 செயற்திட்டம் X 60,000, Y 40,000, Z 60,000. ஆண்டு 2 X 25,000, Y 50,000, Z 50,000. ஆண்டு 3 X 25,000, Y 120,000, Z 20,000. ஆண்டு 4 X 40,000, Y 50,000, Z 40,000. நிறுவன முகாமைத்துவமானது திரும்பல் அளித்தல் கால அடிப்படையில் செயற்திட்டத்தினை தேர்வு செய்ய விரும்புகிறது. வேண்டப்படுவது ஒவ்வொரு செயற்திட்டத்துக்குமான திரும்பல் அளித்தல் காலத்தினை கணிப்பிடுக. 2வது பொருத்தமான செயற்திட்ட தேர்வுக்கான ஆலோசனையை முகாமிக்கு வழங்க. ஆண்டு 0, 1, 2, 3, 4 வருஷம். சேத்திடம் X, சேத்திடம் Y, சேத்திடம் Z. காசு பாய்ச்சல் திரள் காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல் திரள் காசு பாய்ச்சல், காசு பாய்ச்சல் திரள் காசு பாய்ச்சல். 150 நேரம் போடுறா, 150 நேரம் மைனஸ். முதலாம் வருஷம் 60 நேரம், 25,000, 25,000, 40,000. 60 நேரம் வந்தால் 90,000 மைனஸ், 25,000 வந்தால் 65,000 மைனஸ், 25,000 வந்தால் 40,000 மைனஸ். இது 0. சரியா எத்தனை வருஷம் எக்ஸுக்கு? எக்ஸுக்கு எத்தனை வருஷம்? 8ஆம் ஆண்டில் போடப்பட்ட காசை 4 வேடங்கள் எடுக்கலாம். பை 150 நேரம் மைனஸ் 40 நேரம், 50 நேரம், 120, 50 நேரம். கழிச்சா 110, 50 கழிச்சா 60, ஒரு பிளஸ். அப்போ 2 வேடத்துக்கு பிறகு 3 முதல் போட்ட காசு எடுக்க பைக்கு முழுமையா முடிந்த வருஷம் 2 வருஷம். இதுவே தொகை 60,000. அடுத்த வேடம் வந்த காசு பார்த்தா 120. 120,000 முறைக்கு 12 மாதம் என்றால் 60,000 முறைக்கு எத்தனை மாதம்? 2 வேடங்களும் 6 மாதங்கள். 2 வேடங்களும் 6 மாதங்களும். சரி, இது 150 நேரம் மைனஸ் 150 நேரம், 60 நேரம், 50 நேரம், 20 நேரம், 40 நேரம். 60 நேரம் கழிச்சால் 90,000 மைனஸ், 50 கழிச்சா 40,000 மைனஸ், 20 நேரம் கழிச்சா 20 நேரம் மைனஸ், 20 நேரம் பிளஸ்.
மைனஸ் 3 வேடம் நிலுவைத்துவ 20,000 4ஆம் மாதம் காசு பட்ஜெட் 40,000 முளைக்க வேண்டுமாகும் என்றால் 20,000 முளைக்க திரும்ப 6 மாதம் 3 வேடங்களும் 6 மாதங்கள் 3 வேடங்களும் 6 மாதம் இதில் காலம் குறைஞ்சது பையன் முதலீடு செய்தார் இயந்திரம் பையனை கொள்ள செய்வது சிறப்பானது இயந்திரம் பையனை கொள்ள செய்வது சிறப்பானது இயந்திரம் பையனை கொள்ள செய்வது சிறப்பானது ஏனெனில் முதலீடு திரும்பும் காலம் குறைவாக உள்ளது விளங்கப்படுத்தும் ஆம் சார். சேர்த்துட்டு எக்ஸுக்கு வந்து மைனஸ் 150,000 கிரயம் இருக்கு. ஆண்டு 1ல 60,000, ஆண்டு 2ல 25,000, ஆண்டு 3ல 25,000, ஆண்டு 4ல 40,000. அப்ப டோட்டல் 4 வருஷம் எடுக்கும். சேர்த்துட்டம் ஒய்க்கு வந்து 150 கிரயமா இருக்கு. ஆண்டு 1ல 40,000, ஆண்டு 2ல வந்து 50,000. அப்ப நிலுவையா உங்களுக்கு 60,000 இருக்கும். அடுத்த ஆண்டுக்கு வந்து 120,000. அப்ப 60,000 கீழ் 120,000 தர பெண்டன்ட். அப்ப உங்களுக்கு 6 மாசமா இருக்கும். டோட்டலா முடிஞ்சது 2 வருஷம். அதோட இந்த 6 மாசமும் சேர்த்தோம்னா 2.5 வருஷம். சேர்த்துட்டம் ஜெட்டுக்கு வந்து கிரயம் 150,000 இருக்கும். ஆண்டு 1க்கு 60,000, ஆண்டு 2க்கு 50,000, ஆண்டு 3க்கு 20,000. அப்ப 3 ஆண்டுகள் முடிவா இருக்கும். நிலுவையா 20,000 இருக்கும். அடுத்த ஆண்டுக்கான காசு பாய்ச்சல் வந்து 40,000 இருக்கும். அப்ப 20,000 கீழ் 40,000 தர பெண்டன்ட் 6 மாசம். அப்ப 3 வருஷம் 6 மாசம். இதுல குறைவான காலம் எடுத்தது வந்து சேர்த்திட்டம் வை. அதனால சேர்த்திட்டம் வைய தெரிவு செய்யும். நன்மையை வாசி 17வது திரும்ப அளித்தல் காலமுறையின் நன்மைகள். விளங்கிக் கொள்வது நடைமுறைப்படுத்துவதும் இலகுவானது.
முதலீட்டினை விரைவில் பெறுவது நோக்கமாக இருப்பதனால் அரசியல் உறுதிப்பாடின்மை, துரிதமான தொழில்நுட்ப முன்னேற்றம், மலிவான பிரதியீடுகள் என்பவற்றில் இருந்து ஏற்படும் பாதிப்புகளினை தவிர்க்க முடியும். குறைவான ஆபத்தினை கொண்ட விரைவான செயற்திட்டங்களை இதன் மூலம் தெரிவு செய்து கொள்ள முடியும். இம்முறையானது லாப நட்டமற்ற புள்ளியினை தெளிவாக வரையறை செய்கிறது. எனவே புதிய கம்பெனி பொறுத்தவரையில் லாபத்தினை எப்போதிலிருந்து பகிர்ந்து கொடுக்க தொடங்கலாம் என்பதனை கண்டுகொள்ளலாம். அதாவது பிரேக் அண்ட் பாயிண்ட் மேட் தான். திரும்ப காலம் என்ன விளங்கிக்குள்ள ஈஸியா இருக்கு. போட்டது இருக்குதான் 1 லட்சம் ரூபா இயந்திரத்துல போடுறோம் வேண்டாம். அதை போட்ட ஆசை இருக்குது ஒரு அலைஞ்சல் விளங்கிக்குள்ள நடைமுறைப்படுத்த விளைவானது. முதன்மை விரைவில் பெறுவ நோக்கமா இருப்பதனால் அரசியல் உறுதிப்பாடின்மை, துரிதமான தொழில்நுட்ப முன்னேற்றம், மலிவான பிரதியீடுகள் என்பவற்றிலிருந்து ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க முடியும். குறைவான ஆபத்தினை கொண்ட விரைவான செயற்திட்டங்களை இதன் மூலம் தெரிவு செய்து கொள்ள முடியும். இம்முறையானது லாப புள்ளியினை தெளிவாக வரையறை செய்கின்றது. எனவே புதிய கம்பெனியை பொறுத்தவரை லாபத்தை எப்போது பகிர்ந்து கொடுக்க தொடங்க போட்டாது எடுத்த அப்புறம் வர காசுன்னா லாபம் தான். அடுத்த 18வது திரும்பலளித்தல் கால முறையின் பிரதிகூலங்கள். இம்முறையானது லாப நட்டமற்ற நிலைக்கப்பால் திரும்பல் அளித்தல் காலம் சேர்த்திடம் உழைக்கக்கூடிய வருமானத்தினை கவனத்தில் கொள்வதில்லை. ஆரம்ப முதலீடும் காசு பாய்ச்சல் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுகிறது. ஏனைய காரணிகள் கருத்தில் கொள்ளப்படாமை. பணத்தின் இன்றைய பெறுமதி அல்லது கால பெறுமதி கவனத்தில் கொள்வதில்லை. அதாவது சிறந்த முதலீட்டு தீர்மானத்திற்கு வட்டியினை கவனத்தில் கொள்வது இன்றியமையாததாகும். ஏனெனில் இன்று பெற்றுக்கொள்ளப்படும் ரூபா ஒன்றின் பெறுமதியினை விட நாளை பெற்றுக்கொள்ளப்படும் ரூபா ஒன்றின் பெறுமதியானது குறைவானதாகும். என்னென்றால் ஏன் இது தீமையும் நன்மையிலே தீமையும் இருக்கும். லாப புள்ளிக்கு அப்ப போட்ட காசு எடுத்தா அப்புறம் வர காசு பாத்துல பற்றி நான் கருத்துக்கொள்ள அதோ தீமை. ஆரம்பம் முதலும் காசு பாய்ச்சல் மட்டும் கருத்து கொள்ளப்படுறதோடய மற்ற ஏனைய கேனையும் கருத்து கொள்ளப்படுகிறது. பணத்தின் இன்றைய பெறுமதி கால பெறுமதி கவனித்துக் கொள்வதில்லை. என்னென்றால் அதாவது சிறந்த முதலினை தீர்மானத்துக்கு வட்டியை கவனித்துக் கொள்வது இன்றியமையானதாகும். ஏன்னா இன்று பெற்றுக்கொள்ளும் ரூபாவின் பெறுமதி நாளை பெற்றுக்கொள்ளும் ரூபாவின் பெறுமதியானது குறைவாயிருக்கு. இன்றைக்கு வாங்குற விலையும் பார்க்க நாளைக்கு வாங்குற விலை குறைவாயிருக்கு. அடுத்த திரும்பத்துக்கான முறை ஏன் நிறுவனங்களுக்கு பொருத்தமாவுடையதா? நிறுவனங்கள் லாபத்தன்மையிலும் பார்க்க முதலீடு செய்யப்பட்ட நிதியினை விரைவாக மீள பெறுவதனையே விரும்புமாயின் அவ்வாறான நிறுவனங்களுக்கு இம்முறையானது பொருத்தமானதாக இருக்கும். குறுகிய காலத்தில் லாபத்தினை உழைப்பதை நோக்கமாக கொண்ட நிறுவனங்களை பொறுத்தவரை இம்முறையானது பொருத்தமானதாக இருக்கும். நிறுவனங்கள் லாபத்தன்மையிலும் பார்க்க முதலீடு செய்யப்பட்ட நிதியினை விரைவாக மீளப்பெற விருப்பமாய் இருக்குமாய் அந்த போட்டாசு எடுக்கிறதா இருக்கு. குறியாது லாபத்தை உடைய கம்பெனினா போட்டாசு எடுத்தா நிறைய குறியாத லாபம் அடைக்கலாம். அப்போ அந்த நிறுவனங்கள் இது பொருத்தமானதா இருக்கு. இதில் உங்களுக்கு விளங்கணும் பேபேக் பீரியட் என்பது போட்ட காசை எடுத்தா சரி, அது எவ்வளவு விரைவாக எடுக்கிறோமோ அந்த திட்டம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். கிளைம் போடுங்க. 2வது கணக்கிட்டு வருவாய் வீத முறை எக்கனாமிக் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கணக்கிட்டு வருவாய் வீதம் முறை கணக்கிட்டு வருவாய் வீதம் முறை எக்கனாமிக் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கணக்கிட்டு வருவாய் வீத முறை என்றால் என்ன? முதலீட்டுக்கு திரும்பி வரும் தேறிய வருமானம் அதாவது லாபம் ஒரு வருடத்துக்கு எத்தனை சதவீதம் என வெளிப்படுத்தும் முறை கணக்கீட்டு வருவாய் வீத முறை எனப்படும். இங்கு செயற்திட்டங்களினை ஒப்பிடும் போது அதிக வருவாய் வீதத்தினை கொண்ட செயற்திட்டம் தெரிவு செய்யப்படும். இது பின்வருமாறு கணிப்பிடப்படும். சராசரி முதலீட்டின் அடிப்படையில் சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு தர 100. சராசரி லாபம் சமன் வருடங்களில் உழைக்கப்பட்ட லாபங்களின் கூட்டுத்தொகையின் கீழ் வருடங்களின் எண்ணிக்கை. ஆரம்ப முதலீடு சமன் ஆரம்பத்தில் ஈடுபடுத்தப்பட்ட மூலதனத்தின் பெறுமதி. சராசரி முதலீடு சமன் ஆரம்ப முதலீடு சக எஞ்சிய பெறுமதியின் கீழ் 2.
எஞ்சிய பெறுமதி இல்லையெனில் அதன் பூஜ்ஜியமாக கருதப்படும் போது ஆரம்ப முதலீட்டின் கீழ் 2. அப்ப இந்த கவனிங்கோ இந்த முதலாயிரம் தெரியலாம் வீதம் மாதிரித்தான் கணக்கிட்டு வருவாய் வீதம்னா லாபத்துக்கு கணிக்கணும்னு ஞாபகம் என்பிவி கணிப்பிடும் பேபேக் பீரியட் கணிப்பிடும் காசு பாய்ச்சல் படித்தா பேபேக் பீரியட் இனி படிக்க போகிற என்பிவியும் காசு பாய்ச்சல் ஏடபிள்ஆர் வந்து லாபத்துக்கு அற்றுவடிப்பு லாபத்துக்கு கணிப்பு முதலீட்டுக்கான திரும்பி வரும் தேறிய வருமானம் லாபம் வேடத்துக்கு எத்தனை சதவீதம் என வெளிப்படுத்தும் முறை கணக்கிட்டு வருவாய் முறையா இங்கு சேத்திரங்களை ஒப்பிடும் போது அதிக வருவாயது கொண்ட தேர்தலும் தெரிவு செய்யப்படும் ஒரு நிறுவனத்தால் 50 லாபம் கிடைக்குது இன்னொன்றால 40 கிடைக்கல இதால கூட கிடைக்கும் அதான் தெரியும் சராசரி முதலின் அடிப்படை ஏடபிள்ஆர் சமன் சராசரி லாபத்திங்கள் சராசரி முதலீடு தரணும் சராசரி லாபம் என்பது எத்தனை நாள் லாபம் கூட்டுறீங்களோ அத்தனை எண்ணிக்கையா பிரித்து விடுவோம் ஆரம்ப முதலீடு என்பது ஆரம்பத்தில் ஈடுபடுத்தப்படும் அது அடுத்தது சராசரி முதலீடு என்பது ஆரம்ப முதலீடையும் எஞ்சிய வறுமையும் கூடி 2 பிரி எஞ்சிய வறுமை இல்லை என்றால் ஆரம்பத்தோட 2 பிரி கேள்வி போவோம் 6ஆம் கேள்வி தலைவாசி நாகவி பிஎல்சியில் சேர்த்திட்டங்களை நடைமுறைப்படுத்த இருக்கிறது. ஆண்டு 1 சேர்த்திட்டம் கே இயந்திரத்தின் கிரயம் 1,50,000. ஆண்டு 1க்கு 60,000, 2க்கு 90,000, 3க்கு 30,000. சேர்த்திட்டம் பி இயந்திரத்தின் கிரயம் 240,000. ஆண்டு 1க்கு 1,20,000, ஆண்டு 2 90,000, ஆண்டு 3 1,20,000. லாபங்கள் அனைத்தும் வரிக்கு பின் கணிக்கப்பட்டுள்ளது. வேண்டப்படுவது சேர்த்திட்டத்தின் கணக்கீட்டு வருவாய் வீதத்தினை மதிப்பீடு செய்க. economic rate of return கணக்கிட்டு வருவாய் வீதம் economic rate of return ARR சமன் சராசரி லாபத்தின் கீழ் சராசரி முதலீடு தரணும் சராசரி லாபத்திங்கள் சராசரி முதலீடு தரணும் இதுல அதிகூடிய வருவாயை கொண்ட திட்டம் தெரிவு செய்யப்படும் சராசரி லாபத்திங்கள் சராசரி முதலீடு தரணும் சராசரி லாபம் கேக்கு சொல்லுங்க 3 ஆண்டு லாபத்தையும் கூட்டி 3 பிரி 60 90 150 150 180 180 3 பிரிச்சிங்கன்னா 60 சராசரி முதலீடு ஆரம்ப முதலீடுக்கு எஞ்சிய பரமே தரையல் எளிய பரமது இப்போ 150,000 2 பிரிச்சிங்கன்னா 75,000 60,000 75,000 தரணும் எவ்வளோ எத்தனை வீதம் அறுபதாயிரத்திங்கள் 75,000 தரணும் சராசரி லாபம் 60 90 150 150 30 180 வரும் 3 ஆண்டு லாபம் கூட்டினார் 3 ஆண்டு பிரியுங்கோ அப்ப 60,000 சராசரி முதலீடு ஆரம்ப முதலீடையும் எஞ்சிய பரமையும் கூட 2 பிரிக்கணும் எஞ்சிய பரமையும் இல்லை 150 2 பிரிச்சா 75,000 தரணும் எத்தனை வீதம் 60,000 75,000 100 எத்தனை வீதம் 9. கூட யோசிக்கிறேன் அபேசரே மௌனியா வந்து மீட் பண்ணியா விளங்கல ஒரு ஸ்கூல் பக்கத்துலயா ஸ்கூல் நானும் பெருவன் பாப்பேன் டைம் இல்ல இருக்கு நான் தான் அரேஞ்ச் பண்ணி விடணும் அடுத்தது 240,000 2 பிரிச்சா 120 சராசரி லாபம் 120 210 210 120 330 330 3 பிரிச்சா 110
ஒர்க்கிங்ஸ் காட்டுனா நீங்கள் ஒர்க்கிங்ஸ் காட்டுங்க 3 ஆண்டு லாபத்தையும் கூட 3 பிரி 110 120 100 எத்தனை வீதம்? நூற்றி 100 லாபத்துக்கு தான் பார்க்கணும், காசு பாய்ச்சல பார்க்குறீங்க. லாபம் ஒரு மாதத்தை கழிச்சு வரதான் லாபம். காசு தான் 92 67 கேளிய வாசி விடிய வாசி அடுத்த வச்சு பண்ணு. சேர்த்துட்டம் கேக்கு வந்து சராசரி லாபம் 60,000 90,000 30,000 கூட்ட 180,000. அதை 3ஆல பிரிச்சா 60,000. சராசரி முதலீடு 150,000 2ஆல பிரிச்சா 75,000. அப்ப 60,000 கீழ் 75,000 100 வந்து 9 வீதம். சேர்த்துட்டம் பீக்கு வந்து 120,000 90,000 120,000 கூட்டி 3ஆல பிரிச்சமுண்டா 110,000. அவ சராசரி லாபம் 110,000. சராசரி முதலீட்டுக்கு வந்து 240,000 2ஆல பிரிச்சா 120,000. அப்ப 110 கீழ் 120 100 வந்து 91.67.